ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அங்கு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் மூற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் மூற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அனுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆஸ்தியை பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆஸ்தியை பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமேயானாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமேயானாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடு. தந்தான தந்தானனா தந்தான தந்தானனா தந்தான தந்தானனா தந்தான தந்தானனா. நல்ல குணம் வேணும் தம்பி நல்ல குணம் வேணும் தங்கை நல்ல குணம் வேணும் தம்பி நல்ல குணம் வேணும் தங்கை. இயேசுவை போல் உனக்கும் கொடுக்கும் குணம் வேண்டும். இயேசுவை போல் உனக்கும் பொறுமை குணம் வேண்டும். இயேசுவை போல் உனக்கும் மனதுருக்கம் வேண்டும். இயேசுவை போல் உனக்கும் நல்ல குணம் வேண்டும். இயேசுவை போல்
தந்தான தந்தானனா தந்தான தந்தானனா தந்தான தந்தானனா தந்தான தந்தானனா. உதவி செய்யும் குணம் உன்னை உயர்வு கொண்டு செல்லும், இயேசுவின் பிள்ளை என்று 8 திசை சொல்லும். உதவி செய்யும் குணம் உன்னை உயர்வு கொண்டு செல்லும், இயேசுவின் பிள்ளை என்று 8 திசை சொல்லும். தந்தான தந்தானனா தந்தான தந்தானனா தந்தான தந்தானனா தந்தான தந்தானனா. துர்காலத்தா போல் உதவி செய்வதில் சோர்ந்து போகாமல் உதவி செய்யணும். துர்காலத்தா போல் உதவி செய்வதில் சோர்ந்து போகாமல் உதவி செய்யணும். தந்தான தந்தானனா தந்தான தந்தானனா. செங்கடலை கடந்து செல்லுதல். இங்கே என்ன நடக்கிறது பார். செங்கடலின் மேல் கோலை நீட்டி கொண்டிருப்பது மோசே. அவரோட கூட பத்திரமாய் இருப்பவர்கள் இஸ்ரவேலர். ஆனால் பார்வோனும் அவனுடைய முழு சேனையும் கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்ததென்று நாம் பார்க்கலாம். எகிப்தியரின் மீது கடவுள் 10வது வாதையை கொண்டு வந்த பின்பு இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு போகும்படி பார்வோன் சொன்னான். இதை பற்றி நாம் ஏற்கனவே வாசித்தோம். ஏறக்குறைய 6 லட்சம் இஸ்ரவேல் ஆண்கள் எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். அவர்களோடு நிறைய பெண்களும் பிள்ளைகளும் இருந்தார்கள். தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஏராளமான மற்ற ஜனங்களோடு கூட இஸ்ரவேலரோடும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்கள் தங்கள் ஆடு மாடுகளை எல்லாம் தங்களுடன் அழைத்து சென்றார்கள். இஸ்ரவேலர் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன் உடைகளையும் பொன் வெள்ளி சாமான்களையும் தங்களுக்கு கொடுக்குமாறு எகிப்தியரிடம் கேட்டார்கள். வாதைகளை கண்டு எகிப்தியர் மிகவும் பயந்து போயிருந்ததால் இஸ்ரவேலர் தங்களிடம் கேட்டவுடனே எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். சில நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேலர் செங்கடலுக்கு அருகே வந்து சேர்ந்தார்கள். அங்கே கொஞ்சம் ஓய்வெடுத்தார்கள். இதற்கிடையில் இஸ்ரவேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோமோ என பார்வோனும் அவனுடைய ஆட்களும் கவலைப்பட ஆரம்பித்தார்கள். அடிமைகளை போக விட்டுவிட்டோமே என புலம்பினார்கள். அதனால் பார்வோன் மறுபடியும் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டான். தன்னுடைய யுத்த இரத்தத்தை சேனையையும் அவசரமாக தயார் செய்தான். பின்பு 600 விசேஷ ரதங்களுடனும் எகிப்தில் இருந்த மற்ற எல்லா ரதங்களுடனும் இஸ்ரவேலரை பிடிக்க துரத்தி சென்றான். பார்வோனும் அவனுடைய சேனையும் தங்களை துரத்தி வருவதை கண்ட இஸ்ரவேலர் பயத்தில் நடுநடுங்கி போனார்கள். தப்பி ஓட ஒரு வழியும் இல்லை. அவர்களும் முன்னால் செங்கடல், பின்னாலோ எகிப்தியர். ஆனால் தேவன் தமது ஜனத்தாருக்கும் எகிப்தியருக்கும் நடுவே ஒரு மேகத்தை வைத்தார். எனவே எகிப்தியரால் இஸ்ரவேலரை பார்க்க முடியவில்லை. அதன் காரணமாக அவர்களை தாக்க முடியவில்லை. பிறகு மோசேயை தன்னுடைய கோலை செங்கடலின் மேல் நீட்டுமாறு கர்த்தர் சொன்னார். அப்படி நீட்டியதும் கிழக்கில் இருந்து பலத்த காற்று வீசும்படி கர்த்தர் செய்தார். அப்போது அந்த கடலின் தண்ணீர் 2ஆக பிளந்து இரு பக்கங்களிலும் சுவர் போல் நின்றது. அதன் பின் இஸ்ரவேலர் அந்த கடலின் உலர்ந்த தரை வழியாக நடந்து செல்ல தொடங்கினார்கள். லட்சக்கணக்கான ஜனங்களும் அவர்களுடைய எல்லா மிருகங்களும் அந்த கடலை பத்திரமாய் கடந்து செல்ல பல மணி நேரம் பிடித்தது. கடைசியாக எகிப்தியரால் இஸ்ரவேலரை மறுபடியும் பார்க்க முடிந்தது. அதோ அந்த அடிமைகள் போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்களை துரத்தி பிடிக்க எகிப்தியர் உடனடியாக கடலுக்குள் பாய்ந்து சென்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய ரதங்களில் இருந்த சக்கரங்கள் கலன்று விழும்படி கடவுள் செய்தார். எகிப்தியர் மிகவும் பயந்து போய் இஸ்ரவேலருக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறார், வாருங்கள் இங்கிருந்து ஓடிவிடலாம் என்று அலறத் தொடங்கினார்கள். ஆனால் என்ன பிரயோஜனம்? மோசே தன் கோலை செங்கடலின் மேல் நீட்டும்படி கர்த்தர் சொன்னார். அப்படி நீட்டிய போது சுவர் போல் நின்ற அந்த தண்ணீர் திமுவென்று எகிப்தியரையும் அவர்களுடைய ரதங்களையும் அப்படியே மூழ்கடித்து போட்டது. அதைத்தான் நீ அந்த படத்தில் பார்த்தாய். எகிப்தியரின் முழு சேனையும் இஸ்ரவேலரை துரத்தி கடலுக்குள் இறங்கி இருந்திருந்ததால் அவர்கள் ஒருவன் கூட உயிரோடு வெளியே வரவில்லை. தப்பி பிழைப்பதற்காக கர்த்தருடைய ஜனங்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள். கர்த்தருக்கு மாபெரும் வெற்றி. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டு ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் கடலுக்குள் தள்ளிவிட்டார் என்று ஆண்கள் எல்லோரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஒரு பாட்டை பாடினார்கள்.
மோசேயின் அக்கா மிரியாம் தன்னுடைய தம்புருவை எடுத்தாள். மற்ற பெண்கள் தங்கள் தம்புர்களோடு அவளை பின்தொடர்ந்தார்கள். கர்த்தருக்கு மாபெரும் வெற்றி, குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் கடலுக்குள் தள்ளிவிட்டார் என்று ஆண்கள் பாடிக்கொண்டிருந்த அதே பாட்டை பாடி மகிழ்ச்சியுடன் நடனமாடினார்கள். ஆமென்.